இங்க ஒருத்தர் நின்னுட்டு ஏதோ ஒன்ன பாத்துட்டு இருக்காரு. அது என்னன்னா இவருக்கு முன்னாடி பெரிய வால் ஒண்ணு இருக்குது. இது எப்படி வந்துச்சுங்க, இதை தாண்டி எப்படி போறதுன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாலோட சைட்ல போய் பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன டோர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. அந்த டோரை ஓபன் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் திறக்க முடியல. சரின்னு அந்த டோர்ல கீ போடுற ஹோல் வழியா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ஹோல் வழியா வந்த தீப்பொறி அவரோட கண்ணில் பட்டுருது. இதுல அந்த நபரோட கண் ரொம்பவும் டேமேஜ் ஆயிருது. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு அடுத்த நாள் கண்ணில் பேண்டேஜை ஒட்டிட்டு அந்த வால் கிட்ட ஒரு ஏணி எடுத்துட்டு போறாரு. இப்ப அந்த ஏணில ஏறி போய் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க ஏறிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஏணி கீழே விழுந்துருது. இருந்தாலும் இவர் அதை பார்த்தே ஆகணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ண ஸ்லிப் ஆகி இவருமே கீழே விழுந்துடுறாரு. இதுல அவருக்கு இன்னுமே அடிபட்டு படுத்துட்டு இருக்காரு. தன்னால முடியலைனாலும் படுத்த பெட்டோடையே சைட்ல கண்ணாடி, கையில ஒரு மிஷின் எடுத்துட்டு இன்னைக்கு அதை பார்த்தே ஆகணும்னு போறாரு. போக போக இவர் வச்சிருந்த கண்ணாடியில அந்த டோர் ஓபன் ஆகுறத பாக்குறாரு. இப்ப அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா ஓபன் ஆக இவருமே உள்ள போறாரு. உள்ள போனதும் அங்க இருக்கிற ஒரு பெரிய சிலை ஒரு போட்டோவை கையில வச்சுட்டு நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரோடதும் இல்ல, இவரோட போட்டோ தாங்கிறத பாத்துறாரு. அப்ப அந்த சிலைக்கு முன்னாடி சடனா ஒரு பள்ள மாதிரி உருவாகி இவர் அப்படியே உள்ள போட்டு மூடிட்டு மறுபடியும் அந்த இடம் பழைய நிலைமைக்கே வந்துருது.